வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. பெரம்பலூர்லேருந்து இந்த கோயிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் சேலம்லேருந்து கிளம்பி தலைவாசல் வழியாக வீரகனூர் போய் பெரம்பலூர் ரீச் பண்ணோம். ஒன்ஸ் நீங்கள் பெரம்பலூர் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா காரில் வரதா இருந்தால் பெரம்பலூர்லேருந்து திருச்சி சென்னை பைபாஸில் வந்து ஜாயின் ஆகும். அதில் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா சென்னை திருச்சி ஹைவேயில் வந்து கனெக்ட் ஆகும். நீங்கள் திருச்சியிலேருந்து வரீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து 48 கிலோமீட்டரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. 7 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அஸ்வின்ஸ் ஹோட்டல்ஸ் வரும். அதை தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு ஃப்ளைஓவர், அதாவது பிரிட்ஜ் ஒன்று வரும். அந்த பாலத்துக்கு கீழேயே போய் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலோட ஆர்ச் இருக்கும். அந்த ரோட்லேயே நீங்கள் 1 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கோயிலில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளி அம்மன் கோயிலோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் மண்டே அண்ட் ஃப்ரைடே, அதாவது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். இது தவிர ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த கோயில் திறந்திருக்கும். இந்த கோயிலோட தலா விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத மரம். இந்த கோயிலில் பெரிய குளம் ஒன்று இருக்குது. இந்த சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளி அம்மனோட வரலாறை நாம் இப்போ பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி தன் கணவனுக்கு ஏற்பட்ட அநீதியினால் கோபமடைஞ்சு மதுரையை எரித்த வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மன அமைதி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்த அந்த கண்ணகி சிறுவாச்சூர்னு இருக்க இந்த ஊருக்கு வந்ததாக சொல்லப்படுது. இந்த சிறுவாச்சூரோட வழிபாடு தெய்வமாக இருந்தது செல்லியம்மன். இந்த செல்லியம்மன் கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் இரவு தங்கறதுக்கு அனுமதி கேட்டாங்க. அப்போது பில்லிக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரவாதி இந்த செல்லியம்மனை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்ததாகவும் தீய செயல்களுக்கு செல்லியம்மனை பயன்படுத்தி வந்ததாகவும் அதை கேட்டு அன்னைக்கு அங்கே தங்கியும் அந்த மந்திரவாதியை அழித்ததாகவும் வரலாறு கூறப்படுது. இதை பார்த்த செல்லியம்மன் தனக்கு பதிலாக அந்த கோயிலில் அருள்பாலித்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கணும்னும் பக்கத்தில் இருக்கிற பெரியசாமி மலைக்கு செல்லியம்மன் போனதாகவும் இந்த கோயிலில் எப்பவும் செல்லியம்மனுக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் வரலாறுல கூறப்படுது. இன்றைக்கும் பூஜைகளில் தீபாராதனை முதல்ல பெரியசாமி மலை நோக்கி இருக்கக்கூடிய செல்லியம்மனுக்கு காமிச்சதுக்கப்புறம் தான் இங்கே மதுரகாளி அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்படுது. மதுரையிலிருந்து வந்து மந்திரவாதியை அழித்த காளி அப்படின்னும் அதனால் மதுரை காளியம்மன் அப்படின்னும் இந்த திருப்பெயர் வந்தது. அது நாளடைவில் மதுரகாளி அம்மன் அப்படின்ற திருப்பெயரோடு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்து திங்கட்கிழமை மக்களுக்கு காட்சி அளித்ததுனால இந்த கோயில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை மட்டும் திறந்திருக்கும்னும் மற்ற நாட்களில் பெரியசாமி மலையில் இருக்கிற செல்லியம்மனோட இருப்பதாகவும் வரலாறில் கூறப்படுது. இந்த கோயில் காலையில் 6:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். காலையில் 11 மணிக்கு அபிஷேகமும் அதை தொடர்ந்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெறும். இந்த மதுரகாளி அம்மன் பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாகவும் இருக்காங்க. இந்த கோயிலில் திருமணங்களும் முட்டை எடுத்து காது குத்தும் விசேஷங்களும் நடைபெறும். இந்த கோயிலோட முக்கியமான வழிபாடு மாவிளக்கு வழிபாடு. மற்ற கோயிலில் வீட்டிலையே மாவு செஞ்சு வந்து தீபம் போடுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் மாவை கோயிலில் எடுத்துகிட்டு வந்து இடித்து அதுக்கப்புறம் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது தான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம். பில்லி சூனியம் செஞ்சிட்டு இருந்த மந்திரவாதியை அழித்ததுனால பில்லி சூனியத்தினால வர கஷ்டங்களை இந்த கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போனால் அந்த பிரச்சனைகள் விலகும்னு நம்பப்படுது. இந்த கோயிலில் முக்கியமான வேண்டுதல் அங்க பிரதட்சணம். இந்த கோயிலில் சாயங்காலம் 6:30 மணிக்கு பக்தர்களால் தங்கத்தேர் புறப்பாடு நடைபெறும். இந்த கோயில் திங்கள் வெள்ளி தவிர புத்தாண்டு நாட்கள்லையும் ஆடி 18 பெருக்கு புரட்டாசியில் நவராத்திரி 10 நாட்களும் ஐப்பசியில் தீபாவளி திருநாளையும் கார்த்திகை தீப திருநாளும் மார்கழி மாத பிறப்பில் வைகுண்ட ஏகாதேசி, தைப்பொங்கல், தைப்பூசம், மாசி மகா சிவராத்திரி போன்ற சிறப்பு நாட்களும் ஆலயம் திறந்திருக்கும். இந்த 2024 இந்த கோயில் எந்த நாட்களில் திறந்திருக்குன்ற டீட்டெயிலையும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கோயிலோட முக்கியமான திருவிழான்னு பார்த்திங்கன்னா
சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையிலிருந்து பூச்சாட்டுதலில் தொடங்கி அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டி 13 நாட்கள் தேர் திருவீதி உலாவோட மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். அந்த 13 நாட்களும் இந்த கோயில் திறந்திருக்கும். இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறாங்க. இப்போது இந்த கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கோயிலை பற்றி பார்ப்போம். இந்த கோயில் வாசலில் விநாயகர் மற்றும் நாக தெய்வங்கள் இருக்கு. இந்த கோயில் நுழைவாயிலுக்கு நேர் முன்னாடி சோலையம்மன் ஆலயம் இருக்குது. பிரசவத்துக்கு அப்புறம் தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறதுல பிரச்சனை இருந்தாலும் குழந்தைகள் பால் குடிக்காமல் இருக்கிற காரணங்களாலும் இந்த கோயிலுக்கு இந்த சோலையம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போனால் அந்த பிரச்சனைகள் தொடராதுன்னும் வரலாறுல கூறப்படுது. இந்த சோலையம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் ஐயனார் சன்னதி, சோலை முத்துசாமி ஆலயம் இடம்பெற்றிருக்கு. இந்த சன்னதியில் பிரார்த்தனை செஞ்சுட்டு போனால் தீராத பிரச்சனைகள் நீங்கும்னும் நம்பப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரம்பலூர்லேருந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பஸ் எல்லாமே இந்த சோலையம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் தான் நின்று போகும். இந்த கோயிலுக்கு தெற்கு பக்கம், அதாவது பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா ஊர் சுத்தி ஐயனார் கோயில் இருக்குது. இங்கே இருக்க ஆலயங்கள் எல்லாத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு கடைசியாக இந்த ஊர் சுத்தி ஐயனார் ஆலயத்துக்கு தரிசனம் பண்ணணும்னு தரிசனம் பண்ணுறதுனால நம்ம திரும்பி வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஐயனார் நம்ம கூடவே பாதுகாப்புக்கு வருவதாகவும் ஐதீகம் இருக்கு. அதனால் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வாசலில் கற்பூரம் ஏற்றணும்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு கிழக்கு பக்கமாக கரை கோயில்னு சொல்லக்கூடிய பெரியசாமி கோயிலும் அமைஞ்சிருக்கு. இந்த சன்னதிக்கு பக்கத்திலேயே பெரியசாமி மலைக்கு போகக்கூடிய வழித்தடம் அமைஞ்சிருக்கு. சிறுவாச்சூரில் இருந்து 4-5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெரியசாமி மலை அமைஞ்சிருக்கு. 2023 இந்த கோயில் எல்லாத்துக்கும் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போது சுடுமண்ணால் 30 அடி உயரத்தில் பெரியசாமி சிலையை அமைச்சிருக்காங்க. உலகத்திலேயே மிக உயரமான சுடுமண்ணால் செய்யப்பட்ட சிலை அப்படின்ற பெருமை இந்த சிலைக்கு உண்டு. இந்த பெரியசாமி மலை கோயிலுக்கு வந்த உடனே முதல்ல செல்லியம்மனை தான் வணங்கணும்னு கூறப்படுது. இந்த மலை கோயிலில் பெரியசாமி, பெரிய கன்னி ஐயா, கிணத்தடி ஐயா, நாக கன்னிகைகள், செங்கமலை ஐயா, பொன்னு ஐயா, சப்த கன்னிமார்கள், சீரிமுகத்தையா, அரிக்கண்ட ஐயா, சிறப்புள்ளியான் திருவுருவங்கள் உள்ளன. இந்த பெரியசாமி மலைக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இந்த வருஷம் இந்த கோயில் எந்தெந்த தினங்களில் திறந்திருக்கு அப்படின்ற லிஸ்ட்டையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த கோயில் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.